வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தெலுங்கானாவில் கோர விபத்து. பள்ளி பேருந்து மீது ரயில் மோதி 20 குழந்தைகள் பரிதாப சாவு. இளைஞர்களுக்கு அம்மா வேலைவாய்ப்பு திட்டம். சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. இலங்கையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் ஒப்படைக்க வலியுறுத்தல். ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். விரிவான செய்திகள். தெலுங்கானாவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஆளில்லாத லெவல் கிராசிங்கை கடந்த போது ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே ஓட்டுநர் மற்றும் 20 குழந்தைகள் பரிதாபமாக பலியாகினர். தெலுங்கானா மாநிலம் மேட்டக் மாவட்டம் மசாய்பேட் என்ற கிராமத்தில் வியாழனன்று காலை 50 குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு கக்காடியா டெக்னோ என்ற தனியார் பள்ளி பேருந்து சென்று கொண்டிருந்தது. மசாய்பேட் கிராமம் அருகே ஆளில்லாத லெவல் கிராசிங்கை பள்ளி பேருந்து கடந்த போது அவ்வழியாக வந்த நந்தீட் செகந்திராபாத் பயணிகள் ரயில் பயங்கரமாக மோதியது. இந்த கோர விபத்தில் பேருந்து ஓட்டுநர், பள்ளி மாணவர்கள் 20க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். அருகில் இருந்தவர்கள் பேருந்து இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த மற்ற மாணவர்களை மீட்டனர். மீட்கப்பட்ட மாணவர்கள் ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் பலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. சம்பவம் குறித்து அறிந்த முதல்வர் சந்திரசேகர ராவ் விபத்து நடந்த பகுதிக்கு விரைந்து நேரில் பார்வையிட்டார். மருத்துவமனையில் காயமடைந்தோரை பார்வையிட்ட முதல்வர் சிறந்த சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார். மேலும் சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக லோக்சபாவில் பேசிய ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா விபத்து குறித்து முழு தகவல்கள் கிடைத்ததும் சபையில் அறிக்கை வைப்பதாக தெரிவித்தார். ரயில் வருவதை கவனிக்காமலும் தண்டவாளத்தை கடக்கும் அவசரத்திலும் பள்ளி பேருந்து ஓட்டுநர் செயல்பட்டதே விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் அம்மா திறன் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டம் துவங்கப்படுவதாக முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று சட்டசபை விதி 110 கீழ் அறிக்கை வாசித்தார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அம்மா திறன் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டம் துவக்கப்படுவதாக ஜெயலலிதா அறிவித்தார். தமிழ்நாட்டில் 31/3/2014 அன்றைய நிலவரப்படி 9.68 லட்சம் பதிவு செய்யப்பட்ட குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளன. இத்தொழில் நிறுவனங்களிலும் புதியதாக ஏற்படுத்தப்படும் தொழில் நிறுவனங்களிலும் தேவைப்படும் மனித ஆற்றலை வழங்கிடும் வகையிலும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் அம்மா திறன் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டம் என்ற புதிய திட்டம் தொடங்கப்படும் என்பதை மட்டற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தின் கீழ் 18 முதல் 25 வயது வரையிலான பொறியியல், தொழிற்கல்வியியல், தொழில் பட்டய படிப்பு ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்று வேலையில்லாத இளைஞர்களுக்கு குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படும். தொழில் முனைவோருக்கான மானியம் 25% உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அறிவித்த முதல்வர் திண்டுக்கல், காஞ்சிபுரம், கரூரில் புதிய சிட்கோ தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். விதி 110 கீழ் முதல்வர் வைத்த மற்றொரு அறிக்கையில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அருகில் 130 கோடி ரூபாய் செலவில் மருத்துவ பூங்கா அமைக்கப்படும் என்றும், ராமநாதபுரத்தில் 6525 கோடி ரூபாய் முதலீட்டில் தேசிய முதலீடு மற்றும் உற்பத்தி மண்டலம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். கோவை மாவட்டத்தில் 55 கோடி ரூபாய் செலவில் டைசல் பயோ பார்க் அமைக்கப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்தார். முதல்வர் வாசித்த மற்றொரு அறிக்கையில் அங்கன்வாடி மையங்களை எழுச்சிமிகு முன்பருவ குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்றல் மையங்களாக தரம் உயர்த்தப்படும் என்று அறிவித்தார். முன்னதாக திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதல்வர் ஜெயலலிதா பதிலுரை வழங்கினார். இச்சம்பவம் கொசஸ்தலை ஆற்றில் மணல் எடுப்பதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமல்ல என்று கூறிய ஜெயலலிதா இது தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக கூறினார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை அத்துமீறி கைது செய்யும் சம்பவம் நீடித்து வருகிறது. கைது செய்யப்படும் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் அவர்களின் படகுகளை விடுவிக்காத நிலையில் அவர்களுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இந்நிலையில் அத்துமீறி செயல்படும் இலங்கை அரசை கண்டித்தும் சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரியும் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் வியாழக்கிழமை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். இப்ப பிடிப்பட்ட 55 படகுகள்ல 7 படகுகள் அங்க மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இது
இதுக்கு அந்த படகு உரிமையாளர்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு நஷ்டஈடு வழங்கணும். இதனால ஒரு படகுல இன்னைக்கு சுமார் 20 குடும்பங்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி படகுகள் ஒவ்வொரு படகா இந்த 55 படகு இருக்கிற படகுகள் பூரா அங்க போனா இருக்கிற விசைப்படகு மீனவர்களும் சரி மற்ற மீனவர்களும் சரி தட்டையக்கூடிய நிலை கண்டிப்பா வரும். இதை வலியுறுத்தி இந்த பகுதி ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக ஒரு முடிவு செய்திருக்கிறார்கள். வேலை நிறுத்தத்தால் ஆயிரக்கணக்கான படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தெலுங்கானா மாநிலத்தின் அரசு தூதுவராக சானியா மிர்சா நியமிக்கப்பட்டதற்கு அம்மாநில பாரதிய ஜனதா தலைவர் லட்சுமணன் தெரிவித்த எதிர்ப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தெலுங்கானா மாநிலத்துக்கான அரசு தூதுவராக பிரபல டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா நியமிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் சந்திரசேகர ராவ் அறிவித்துள்ளார். இதற்கு காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சோயப் மாலிக்கை திருமணம் செய்து கொண்ட சானியா பாகிஸ்தானின் மருமகள் என்றும் அவர் மும்பையில் பிறந்தவர் என்றும் எந்த வகையிலும் தெலுங்கானாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவரை அரசு தூதராக நியமிப்பதா என்றும் தெலுங்கானா மாநில பாரதிய ஜனதா தலைவர் கே லட்சுமணன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். It was only a passing statement that she also got married to Pakistan. But nativity of Hyderabad, I am just questioning the nativity of the Hyderabad. Okay. And moreover, the respect which the disrespect shown to the national flag in the Olympic Games. This what I have questioned. ஆனால் இந்த எதிர்ப்புக்கு சானியா மிர்சா பதில் கூறியுள்ளார். பாகிஸ்தானைச் சேர்ந்தவரை மணந்தாலும் பிறப்பால் இந்தியரான நான் சாகும் வரை இந்தியராகவே இருப்பேன் என்று கூறியுள்ள சானியா தனது தாயின் உடல்நிலை காரணமாக மும்பை மருத்துவமனையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் தான் பிறந்து 3 வாரங்களில் இருந்து ஹைதராபாத்தில் வளர்ந்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளார். பாரதிய ஜனதா ஏற்படுத்தியுள்ள சர்ச்சை தேவையற்றது என்று கூறியுள்ள முதல்வர் சந்திரசேகர ராவ் முட்டாள்தனமான பேச்சுகள் குறித்து நாங்கள் கவலைப்பட போவதில்லை. சானியா ஒரு சர்வதேச சாதனையாளர், அவருக்கு அளித்துள்ள அங்கீகாரம் சரியானதே என்று கூறியுள்ளார். தெலுங்கானா தூதுவராக அறிவிக்கப்பட்டுள்ள சானியாவுக்கு டென்னிஸ் பயிற்சி அளிக்க 1 கோடி ரூபாய் நிதியும் தெலுங்கானா அரசு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநில அணைகளிலிருந்து வரும் உபரி நீர் அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்தது. ஆண்டுதோறும் மேட்டூர் அணையிலிருந்து விவசாயத்திற்காக ஜூன் மாதமே தண்ணீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததால் அணையில் தண்ணீர் இருப்பு வெகுவாக குறைந்தது. அதனால் ஜூலை மாதம் நிறைவடையும் நிலையிலும் தண்ணீர் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கர்நாடகம் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த சில வாரங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி வழிகின்றன. அணைகளிலிருந்து உபரி நீர் காவிரிக்கு திறக்கப்பட்டதால் தண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது. மேட்டூர் அணைக்கு தற்போது வினாடிக்கு 28,961 கன அடி தண்ணீர் வீதம் வந்து கொண்டிருப்பதால் அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருகிறது. புதனன்று ஒரே நாளில் நீர்மட்டம் 3 அடி உயர்ந்துள்ளது. கடந்த 6 நாளில் 16 அடிகளாக அதிகரித்து தற்போது நீர்மட்டம் 64.02 அடியாக உள்ளது. இதே நிலை நீடித்தால் இன்னும் ஒரே வாரத்தில் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக அணைகளிலிருந்து 40,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து விழுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்வதற்கு கடந்த 6 நாட்களாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதை சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஆற்று பகுதியில் வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் போலீசாரின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கலெக்டர் விவேகானந்தர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். திமுக தலைவர் கருணாநிதி அரசியலுக்கு வருவதற்கு முன்பும் தற்போதும் அவரது குடும்பத்தினர் சொத்து விவரங்களை வெளியிட தயாரா என்று மார்க்கண்டேய கட்சு கேள்வி எழுப்பியுள்ளார். உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியும் பிரஸ் கவுன்சில் தலைவருமான மார்க்கண்டேய கட்ஜு தனது முகநூலில் கடந்த 19ஆம் தேதி சில தகவல்களை வெளியிட்டிருந்தார். திமுகவின் நெருக்கடியால் ஊழல் புகாரில் சிக்கிய நீதிபதி ஒருவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டதாகவும் அதற்காக பிரதமர் மன்மோகன் சிங் மிரட்டப்பட்டார் என்றும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட திமுக தலைவர் கருணாநிதி நீதியின் கழுத்தை நெரிக்கும் கட்ஜுவின் நேர்மையற்ற கருத்து என்ற தலைப்பில் அவர் கோபக்காரர், மறைமுக நிர்பந்தம், முதல்வர் ஜெயலலிதாவை பாராட்டுகிறார் என்ற ரீதியில் 22ஆம் தேதி அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதற்கு பதிலடி தரும் விதமாக மார்க்கண்டேய கட்சு தனது முகநூலில் கருணாநிதிக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கருணாநிதி தனது சொத்து கணக்கை காட்ட தயாரா என்றும் அரசியலுக்கு வரும் முன் அவரது சொத்து மதிப்பையும் அரசியலுக்கு வந்த பின் அவர் மற்றும் அவரின் குடும்பத்தினர் சேர்த்த சொத்து விவரங்களையும் வெளியிட தயாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இருவரது அறிக்கை போர் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழக சட்டசபையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட திமுகவினரை மீண்டும் அனுமதிக்க அனைத்து எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தும் என்று கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் இருந்து திமுகவினர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 4 முறை சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டதால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தனபால் அறிவித்தார். இந்நிலையில் திமுக மீதான நடவடிக்கையை ரத்து செய்ய அனைத்து எதிர்க்கட்சிகளும் கோரிக்கை விட உள்ளதாக வியாழனன்று சட்டசபைக்கு வெளியே புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். ஒரு கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் கட்டாயப்படுத்தி வெளியேற்றியிருப்பது எந்த விதத்திலும் ஜனநாயகத்திற்கு வலுவூட்டக்கூடியதாக இருக்காது. எனவே பேரவைத் தலைவர் அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உத்தரவை ரத்து செய்து அனைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்களையும் மீண்டும் அவைக்கு வர அனுமதிக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தொடர்ந்து வலியுறுத்தினோம். இருந்தாலும் அதற்கு அவர் எந்தவிதமான சாதகமான பதிலையும் சொல்லவில்லை. தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கட்சி, பாமக போன்ற கட்சியினுடைய தலைவர்களையும் சந்தித்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் நாளைக்கு அது குறித்து பேரவைத் தலைவரிடத்திலே வலியுறுத்தவிருக்கிறோம். வியாழனன்று பொதுப்பணித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடந்தது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதிலுரை வழங்கினார். மந்திர சொம்பில் போடும் பணம் 2 மடங்காக வருவதாக கூறி தேனி, திண்டுக்கல் பொதுமக்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த 5 பெண்கள் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். தேனி பங்களாமேடு பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் மர்ம கும்பல் ஒன்று தாங்கள் வைத்திருக்கும் மந்திர சொம்பு மூலம் 2 மடங்கு பணம் தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த தங்கபாண்டி என்பவரிடம் அந்த கும்பல் பல்வேறு கட்டமாக 50,000, 1 லட்சம் என 35 லட்சம் ரூபாய் வரை பெற்றதுடன் அதை 1 கோடி ரூபாயாக திருப்பி தருவதாக கூறியுள்ளது. இதில் சந்தேகமடைந்த தங்கபாண்டி மாவட்ட போலீஸ் எஸ்பி மகேஷிடம் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையில் 5 பெண்கள் உட்பட 8 பேர் கொண்ட அந்த கும்பலை பங்களாமேடு பகுதியில் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தேனி, மதுரையைச் சேர்ந்த லட்சுமி, ஆனந்தி, வள்ளியம்மாள், கணேசன் மற்றும் வசந்த் என்பது தெரிய வந்தது. மந்திர சொம்பு என்ற பெயரில் பொதுமக்களிடம் மோசடி செய்த 8 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். திருச்சியில் பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்வதற்காக சீருடையுடன் சுற்றித் திரிந்த போலி எஸ்ஐ கைது செய்யப்பட்டார். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது பயணிகள் தங்கும் விடுதியில் டிராபிக் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சீருடை அணிந்த ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தார். சந்தேகத்தின் பேரில் அவரிடம் விசாரணை நடத்திய போது அரியலூர் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பது தெரியவந்தது. காவல் நிலையம் அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் பேருந்துகளில் இலவச பயணம் செய்வதற்காக போலீஸ் சீருடையை வாடகைக்கு எடுத்து அணிந்து வினோத் சுற்றி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலி எஸ்ஐ வினோத்தை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். தங்கத்தின் விலை வியாழனன்று சவரனுக்கு 136 ரூபாய் குறைந்திருந்தது. 1 சவரன் தங்கம் 21,128 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,641 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 48 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 45,055 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.